ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஈஸியாகவே வாழைப்பூ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமையும் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்காதுனாலையும் அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு மெத்தடில் இதை சமைக்கலாம். இதை செய்கிறதுக்கு நமக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை. அதோட 3 விதமாக நம்ம இதை சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூவை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி வேக வைக்கிறேனோ அந்த மாதிரி வேக வச்ச அப்புறமா இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நான் மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தேன். இப்போ வெந்த அப்புறமா இதை வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து இந்த மேலே இருக்க சிகப்பு அந்த தோலையும் தனியாகவும் பூக்களை எல்லாம் தனியாகவும் எடுக்கலாம். மெயினாக அந்த பூ உள்ளே இருக்கிற அந்த பொருட்களை ரிமூவ் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு பிஸியாக இருப்பாங்க. கொஞ்சம் வேலையாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியாத தெரியாதவங்களும் சரி, அது மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். தனித்தனியாக சிகப்பு பகுதிகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி பாதி பிரிச்சுட்டு மேலே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சிகப்பு எடுத்துகிட்டு மீதி உள்ளே இருக்கிற ஒரு 10 இந்த மாதிரி சிகப்பு பீசஸ் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், உங்களோட விருப்பப்படி நீங்கள் தாளிப்பு சேர்க்கலாம். நான் இதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடுகும் சேர்த்து இதில் அரைச்சா பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர் எப்படி சட்னி அரைச்சா பிடிக்குமோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வெறும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்ட அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஒரு 5 பீஸ் 10 பீஸ் போல் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தோல்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விடணுங்க. பொதுவாகவே இந்த பூவை சமைக்கிறது எதுக்காக 2-3 தடவை வேக வச்சு செய்வாங்க அப்படின்னா, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பும் சரி, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இன்னொரு பீஸும் சரி ரிமூவ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா அது ரெண்டும் சரியாக வேகாதுன்னு சொல்லி தான். இந்த மாதிரி நம்ம அதை நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. அதனால தான் நம்ம நல்லா 2-3 தடவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை வேக வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயிலையும் நல்லா வறுக்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி உப்பு சேர்த்து சுவைக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சில்லுனான அப்புறமா இதை அரைச்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச அப்புறமா உங்களுக்கு தாளிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே சாப்பிடலாம். இதில் நீங்கள் சாதம் பிசைஞ்சு சாப்பிடலாம். சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு தாளிப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுடு சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது. இல்லைனா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லா ரெசிபி கூட சாப்பிட்லாங்க. இப்போ மெயினாக அந்த பூ எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூ இப்படி கட் பண்ணும்போதே பாருங்கள், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பும் சரி, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த பீஸும் சரி நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்படி கட் பண்ணும்போதே இப்படி தனித்தனியாக வருதுன்னா இப்போ இது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட பூவையும் சரி இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கட் பண்ணும்போதே இப்படி வந்துச்சுன்னா அதை வெளியே ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த பூவை அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணணும்னா போதும், அவ்வளோதான். அந்த உள்ளு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி இதில் நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கின அப்புறமா இந்த பூவை போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வதக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அதோட சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கும் போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்து நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கணுங்க. இதையும் நம்ம அதே போல் தான் நல்லா 2 தடவை நம்ம வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கரம் மசாலா போட்டு இறக்கணும்னா சூப்பரான டிஷ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா அப்படியே இந்த மாதிரி இருக்குங்க. உள்ளுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணும்போது தெரியும். இது இந்த மாதிரி இந்த கட் பண்ணுற இடத்துல இந்த பூ முளைக்கிற இடம் இருக்குல்லைங்களா, இந்த பக்கம் மேலே சின்ன சின்ன பூ மாதிரி விரியும் இல்லைங்களா, அந்த இடத்த இந்த மாதிரி அருவாமனையில் வச்சு இப்படி இழுத்திங்கன்னா பாருங்கள், இந்த நார் ஃபுல்லாக இப்படி தனியாக வந்துடும். இது நீங்கள் அருவாமனையில் செய்யும் போது இந்த மாதிரி செய்யலாம். இதனால் என்ன ஆகும்னா அந்த பூ நம்ம இந்த பக்கம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம்னா இப்படி இழுக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிறது அந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் பெரிய சைஸ் நீளமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா அது ஈஸியாக அதுக்குள்ளே இருந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சூரி கத்தி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கத்தியை திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் டைட்டாக இப்படி இழுக்கும்போது நமக்கு அந்த நார் தனியாக வரும்.
கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் அந்த மாதிரி திருப்பி வச்சு பண்ணுங்கள். இந்த கத்தி வந்து அந்தளவுக்கு ஷார்ப் இல்லை. நல்லா இந்த பக்கம் திருப்பி வச்சே பண்ணுவேன் பாருங்கள். இப்படி பிடிச்சி நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா அந்த பூவில் இருக்க அந்த பெரிய பெரிய நரம்பு வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஈஸியாக வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண தெரியாதவங்க கூட க்ளீன் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு இந்த பூவை க்ளீன் பண்ண தெரியாது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுப்பீங்க. அதோட சமையலுக்குமே வந்து மோஸ்ட்லி நமக்கு டைம் அதிகமாக எடுக்காது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரேடியாக வந்து நம்ம நிறைய பூவை வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பூவை வந்து அதை எடுக்கும் போதே நமக்கு அப்படியே வந்து கொத்தாக தான் வரும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக இப்படி வச்சு எடுத்துக்கலாம். அப்படி தனித்தனியாக இருக்க பூக்களை எல்லாத்தையும் இப்படி வச்சு இப்படி கூட அதில் வச்சு நம்ம கத்தியை இப்படி லைட்டாக அப்படி அசுக்கணும்னா அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். அருவாமனையில் இப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இப்படி கொஞ்சம் ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு லைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இப்படி இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா அருவாமனையில் மோஸ்ட்லி இந்த மேலே பகுதியில் அந்தளவுக்கு ஷார்ப் இருக்காது. அதனால் கொஞ்சம் டைட்டாக வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்த ரெசிபி ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அந்த நரம்பு வந்து எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த நரம்பு என்னென்னா மோஸ்ட்லி நிறைய சரியாக வேகாது. சரியாக வேகலைன்னா நமக்கு அந்த வயிறு பிரச்சனை வரும்னால தான் அதை வந்து நம்ம நல்லா வந்து எல்லோரும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதை ரிமூவ் பண்ணாமலும் சமைக்கலாம். கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஆனால் அது நல்ல டபுளாக வந்து குக் ஆகிருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி பூவை வாங்கிட்டு வந்தோடனே இப்படி கட் பண்ணி 4 2 பூவை இந்த மாதிரி நான் அடுப்பு மேலே வச்சு சுட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரொட்டி சுடுறதுலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரியோ இருந்தால் அதுக்குள்ளே வச்சு நல்லா சுட்டுக்கோங்க. இது மாதிரி சுடும்போது என்ன ஆகும்னா அந்த பூ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த தோல் வந்து இப்படி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பூவை அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த மேலே இருக்கிற அந்த எதல் மாதிரி இருக்கிற ரெட் கலரில் அது வந்து மோஸ்ட்லி நமக்கு எங்கேருந்து வேணுமோ நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். மோஸ்ட்லி அது சரியாக வேகாதனால மட்டும்தான் அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ரொம்ப டைம் எடுக்கும். நரம்பு வந்து வேகாது. ப்ளஸ் அதுக்குள்ளே இன்னொரு சின்ன துண்டு மாதிரி இருக்கும். அது வந்து வேகாதனால தான் எடுப்பாங்க. நம்ம இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா வந்து வேக வச்சு செய்யும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி அதில் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூக்கள் எல்லாத்தையும் இப்படி சேர்த்து ஒரு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் வேகும். ஃபஸ்ட் நம்ம சுட்டு எடுத்துருக்கோம், அதுலேயே அது பாதி வெந்துருச்சு. மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு இது வந்து இந்த மாதிரி வதக்கும் போது இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். 2 தடவை நம்ம இதை பாயில் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் சுடும்போது 3/4 நமக்கு ஃபுல்லாகவே வெந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் 2வது தடவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா அப்படியே நசுக்கி இந்த மாதிரி கையில் வந்து நல்லா வந்து மசிச்சுட்டு இப்படி அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதோட அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் சுட்டிங்கன்னா அவ்வளோதான், சொல்லவே வேணாங்க. நம்ம கேஸில் செய்கிறத விட அடுப்பில் சுட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு சட்னி போல் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்த முறை பார்க்கலாம். அடுத்தது 3வது விதத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த ரெட் கலர் பூவை ஒரு சில பூக்களை எடுத்துடலாம். ரொம்ப கனமாக இருக்கிற பூக்களை மட்டும் நம்ம எடுக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு ஓகே இது வந்து வெந்துடும் அப்படின்ற பூக்களை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூவை வந்து ஃபுல்லாக அந்த மேலே இருக்க ரெட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவாங்க. அதை தூக்கி போடாமல் கூட நம்ம இன்னொரு ரெசிபி கூட செய்யலாம். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ அது உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் பூவை எடுத்து டைரெக்டாக அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை மூடி மிதமாக வேக விடுங்க. மிதமான சூடில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பொறுமையாக வேகட்டும். ஃபுல்லாகவே இது வெந்துடணும். அந்தளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி பூக்கள் உள்ளே இருக்கிற அந்த நரம்பும் அந்த இன்னொரு பகுதியை எடுக்காமல் சமைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 100% வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முறை நீங்கள் இதை வச்சு வேறு ஏதாவது செய்யும் போது இன்னொரு தடவையும் நல்லா வேக வைக்கணும். டபுள் டைம் அந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அதோடு நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அது வந்து வேகாமல் இருந்தால் தான் வயிறு வந்து பிரச்சனை வந்துடும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சாலுமே போதும். பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கிறேன். அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் ஒரு 15 நிமிஷம் இதை ஃபுல்லாக வேக வச்சுட்டேங்க. வெந்த அப்புறமும் அது நல்லா வெந்துகிட்டே இருந்தது. இப்போ இது ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் வெளியில். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் வச்சேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் லைட்டாக தான் சேர்த்துருந்தேன். அதனால தான் மிதமான சூடு லாஸ்ட்டு சிம்மில் வச்சு வேக வைக்க சொல்லியிருந்தேன். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம்.
இதை வந்து அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த நரம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒன்று வேகாதது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி கத்தியில் வந்து தட்டுப்படும். அப்படி தட்டுப்படும் போது நம்ம அதை எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு அந்த பூ வந்து ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அது ஃபுல்லாக வெந்துருச்சு. அதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்போ அதில் அந்த பூவை சேர்த்து அரிசி மாவோட கொஞ்சமாக கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். பைண்டிங்க்கு வந்து நமக்கு பச்சரிசி மாவே ஓகே. பச்சரிசி அந்த அரிசியை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுவே. அதனால் நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி சின்ன உருண்டையாக நம்ம போட்டு இதை சுட்டு எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இவ்வளோ ஹெல்த்தியாக வந்து சமைச்சிட்டு அது எண்ணெயில் பொரிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, எண்ணெயில் பொரிக்கணும்னா நீங்கள் வேணான்னா கண்டிப்பாக தவாவில் கூட சின்ன தட்டை மாதிரி கூட நீங்கள் அப்படியே மெல்லிசாக தட்டிட்டு அதை வந்து தவாவில் கூட வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அந்த பூ வந்து எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த பூ நான் வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துருக்கேன், அதாவது அந்த நரம்பு. இப்போ எண்ணெயில் நல்லா வெந்த அப்புறமா அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த நரம்பு வந்து நமக்கு வேகாது. மோஸ்ட்லி வந்து நல்லா ரொம்ப வேகாமல் ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம வந்து ரொம்ப அதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அது நல்லா வெந்துடும், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்பாங்க, அதை எப்படி சாப்பிட்றது, அதை சாப்பிட்டா வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் வந்து வீட்டில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் சமைப்பேன். ஏன்னா நல்லா வேக வச்சுருப்பேன். 2-3 தடவை வந்து நம்ம வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் ப்ளஸ் உப்பு சேர்த்து நம்ம எல்லா டைமும் வேக வச்சுக்கணும். அப்போ வந்து நமக்கு கண்டிப்பாக அது ஒரு சைடு எஃபெக்ட்ஸு கொடுக்காம நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இது வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த விதிமுறைக்கு டேரெக்டாக ஒரு பூவை அப்படியே வந்து அடுப்பில் நெருப்புக்குள்ளே போட்டுருங்க. அடுப்பில் சமையல்லாம் முடிச்ச அப்புறமா நல்லா கொதிக்கும் போது இல்லை, சமையல் முடித்த உடனே அடுப்பு நல்லா சூடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம அதுக்குள்ளே அப்படியே ஒரு பூவை போட்டுடணும். அதுக்கு மேலே மீதி இருக்கிற நெருப்பு இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே மீதி இருக்கிற நெருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து நம்ம இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் போல் வச்சோம்னா இது ஃபுல்லாக வந்து குக் ஆகிடும். நம்ம செய்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையிலேயே நம்ம செஞ்சுருக்கோம். ஏன்னா இந்த பூ வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிச்சாலும் ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோடு வந்து நம்ம எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும். ஆனால் எல்லா டைமும் ஒரே மாதிரி சாப்பிட்டா கண்டிப்பாக போர் அடிச்சிடும் இல்லைங்களா, அதனால தான் எனக்கு விதவிதமான முறையில் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதோட கூடவே விதவிதமாக நம்ம க்ளீன் பண்ணாமல் சமைக்கிறதுக்கான டிப்ஸையும் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்த அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து வெளியே எடுத்தோம்னா இந்த மேலே இருக்கிற ரெட் தூள் வந்து இப்படி தான் இருக்குங்க. அதை வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கும். 3/4 பாகத்துலேருந்து நமக்கு 100% வரைக்கும் இந்த பூ நல்லா வெந்திருக்கணும். நெருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் அடுப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது கூட வச்சுருங்க. அதுக்கப்புறமா அது வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்த அப்புறமா வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் சமையல் முடிஞ்சவுடனே அதுக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், ஏன்னா ஒரு சில விறகடுப்பில் சமைக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மூங்கிலெல்லாம் நம்ம அடுப்பில் போட்டு சமைச்சோம்னா அந்த நெருப்பு அதிகமாக இருக்காது, ஜஸ்ட் லைட்டாக தான் இருக்கும். அதோடு வந்து ஓலை இதெல்லாம் போட்டு செய்யும் போதும் கண்டிப்பாக சின்ன விறகெல்லாம் போட்டு செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த நெருப்பு அந்தளவுக்கு இருக்காது, உடனே வந்து சாம்பல் ஆயிரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய கட்டையாக போட்டு சமைக்கும் போது இதை வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இப்போ இதை வெளியே எடுத்த அப்புறமா இந்த மாதிரி அப்படியே கையில் பிடிச்சி இப்படி கட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து கட் ஆயிரும். பாருங்கள், கட் பண்ணும்போது இந்த மாதிரி நரம்பு வந்து ஈஸியாக நமக்கு தனியாக வந்துடும். ஏன்னா இந்த பூவை நம்ம அடுப்பில் சுட்டது வந்து 100% குக் ஆகலை, அதாவது 80%லேருந்து குக் ஆகிருக்கு. இப்படி கட் பண்ணும்போது அது அப்படியே தனியாக வந்துடும். நம்ம அப்படியே வந்து வெளியே எடுத்துடலாம். இது வந்து இன்னொரு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு அடுப்பு வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கேஸில் கூட இதை செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணும்போதே அழகாக வந்துடும். பூ வந்து அப்படியே நம்ம முழுசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த முழுசாக முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் எடுக்கிறதுக்கு. இது வந்து முதல்ல ஒரு 2-3 கொத்து வந்து அப்படியே தனித்தனியாக உதிர்ந்துருந்தது, அதுதான் இது. மற்றபடி மீதி எல்லாமே வந்து அப்படியே ஃபுல்லாக இருந்ததுனால நான் அப்படியே கட் பண்ணி அதை ஏற்கனவே நிறைய தடவை காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி. இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கணும். இது வந்து நல்ல பேஸ்ட் ஆகணும், அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். கரண்ட் இல்லாத டைமில் தான் மோஸ்ட்லி வந்து அம்மியில் அரைச்சி செய்வோம். மற்றபடி கண்டிப்பாக அம்மியில் தான் அரைச்சி செய்வோன்னு அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சில டைமில் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது அம்மியில் அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அம்மியில் அரைச்சி செய்வோம். முடியலன்னா ஓகே, கரண்ட் இருக்குன்னா டக்குன்னு வந்து கேஸில் செஞ்சுருவோம். அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணுறதுக்காக இதை அரைச்சி செய்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி நிறைய டைம் கேஸில், அதாவது
மிக்சிலேயே அரைச்சி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான். இப்போ அடுப்பு மேலே ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி வச்சு 2 பக்கம் போட்டு திருப்பி எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கிறிஸ்பினஸ்ஸை சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த விதத்துக்கு ஒரு பூவை டேரெக்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மேலே இருக்கிற பிளேட்டை திருப்பி போட்டு அது மேலே வச்சுருங்க. ஏன்னா அந்த பிடிச்சி தூக்குற பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே வச்சோம்னா நமக்கு மூட முடியாது. அடியில் இட்லி வச்சுருக்கீங்கன்னா மேலே ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. காலையில் டைமில் நல்லா வெந்த அப்புறமா இது வந்து அப்படியே வந்து வெளியே எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு அந்த மேலே எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது வரைக்கும் அப்படியே வச்சுருக்கேன். மீதியெல்லாம் பூக்களை வந்து பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்படி வெந்த அப்புறமா இப்படி பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூப்பராக வெந்துடும். இட்லி வேகிற டைமுக்கு இது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நான் வந்து 2 தடவை வந்து வச்சுருந்தேன். ஏன்னா நல்லா ஃபுல்லாக குக் ஆகணும். அப்போ தான் வந்து பாருங்கள், இதை கட் பண்ணும்போது அந்த நரம்பு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு இது வரணும்னா கண்டிப்பாக நான் 2 தடவை வந்து இட்லி வைக்கும்போது அதை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சுருந்தேன். இட்லி வைக்கும் போது அந்த மாதிரி வச்சுக்கலாம், 2 தடவை வச்சு வேக வைக்கலாம். மற்றபடி இட்லி செய்யாத போது நம்ம டேரெக்டாக வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம்ன்றத 20 நிமிஷமாக மிதமான சூடில் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்த அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இதில் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. வெங்காயமும் இடித்து வச்ச பூண்டுமே சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் உப்பு, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு 2 கத்திரிக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு பூக்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூக்களை இப்படியெல்லாம் கூட சமைக்கலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே வேக வச்ச அதே மெத்தடில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்த இந்த பூவை அப்படியே வெளியே எடுத்து மேலே இருக்கிற சிகப்பு தோல் ஒரு 4-5 தோல் வரைக்கும் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு இலசா இருக்கிற தோல்லேருந்து இந்த பூ வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது மேலே இருக்கிற பூ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். அது வந்து அப்படி நல்லா இல்லை, ரொம்ப வந்து முத்தி இருக்குது. வாழை காயில் வந்து நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி அதில் ரொம்ப இதுவாக இருக்குன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப வந்து காஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் வேகாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற பூவில் இந்த மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். எப்படின்னா கொரகொரப்பாக, ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைக்கணும். அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த நரம்பு வந்து வேகலை அப்படின்னா அந்த நரம்பு வந்து அப்படியே நமக்கு மிக்சியில் வந்துடும். சைடில் வந்து வந்துருச்சுன்னா நம்ம அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் சேர்த்துட்டு இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக மிளகாய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, போட்டுக்கோங்க. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் மைதா மாவு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை மாவு ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இதில் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு மைதா ப்ளஸ் கடலை மாவு ப்ளஸ் கார்ன்ஃப்ளவரோட அந்த டேஸ்ட் கிடைக்கணுன்றதுக்காக தான். மற்றபடி உங்களுக்கு வேண்டான்னா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் மைதா மாவு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ண கீரை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண இந்த மிக்ஸில் கண்டிப்பாக தண்ணி சேர்க்காதீங்க. பாருங்கள், ஒரு சில அந்த நரம்பு வந்து சரியாக வேகாததுன்னா அப்படியே நமக்கு கையில் வந்து இந்த மாதிரி கலக்கும் போதே வந்துடும். நம்ம வந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி கெட்டியாக அதுக்கப்புறமா இதை அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் சின்ன சின்ன துண்டாக போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளோதாங்க, கீரையை வச்சு சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிறது பிடிக்கலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தவாலையும் போட்டு சுட்டு எடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்னும் கொஞ்சம் வளர ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக 4 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டாமல் அப்படியே இருக்காங்க. ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு. ப்ளஸ் 2000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். எல்லாமே புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஆனால் ஏன்னு தெரியல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிக்கல. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி உங்களோட ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இதை வெளியே எடுத்தோம்னா இந்த மாதிரி இந்த நரம்பு பகுதி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இந்த எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு எந்த விதம் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.